எவ்வளவு கனவுகளோட அந்த மாணவி அந்த குழந்தை படிச்சிருக்கும். 17 வயசு குழந்தை சாயங்காலம் 6 மணிக்கு இயற்கை உபாதையை கழிக்கிறதுக்காக வயக்காட்டு பக்கம் போயிருக்கு. அந்த புள்ளைய போன புள்ளைய காணுங்க. ஒரு நாள் ஃபுல்லா அவங்க அப்பா அம்மா தேடுறாங்க. காடு மேடெல்லாம் ஏறி கண்டுபிடிக்க முடியல. போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஓடுறாங்க. ஒரு ஸ்டேஷனுக்கு போனா இது எங்க லிமிட்டுக்குள்ள வராதுமா, நீ அந்த ஸ்டேஷன்ல போய் கேளு. இன்னொரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனா 17 வயசு பொண்ணுங்கிறதுனால இதை நாங்க ஹேண்டில் பண்ண முடியாதுமா, நீ உங்க ஏரியாக்க போய் கேளு. இப்படி சுத்தி இன்னொரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனா அங்க இருக்கக்கூடிய சில காவல் அதிகாரிகள், ஏமா சும்மா கம்ப்ளைண்ட் தூக்கி வந்துடுற, உன் பொண்ணு யாருடைய போயிருக்க போய் பாருமான்னு பெற்றவங்களை அவமானப்படுத்தி அனுப்பிட்டு இருக்க அளவுக்கு இன்றைக்கு சட்ட ஒழுங்கு அதிகாரியை முதலமைச்சர் கையில வச்சிருக்காரு. மறுநாள் அந்த பொண்ணு கிடைச்சது. எப்படி கிடைச்சது? துண்டு துண்டா வெட்டி படுகொலை செய்யப்பட்டு பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாகி அடையாளமே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு அந்த பொண்ணுடைய பணத்தை கண்டெடுத்திருக்காங்க விளையாடி குளத்துல. இதே தூத்துக்குடியில திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறாங்க. பெண்களின் பிரதிநிதியாகவே அக்கா கனிமொழி அவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிறாங்க. உங்க அண்ணன் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருக்கிறாரு. ஒரு கிராமத்துல விளையாடி குளத்துல பொதுமக்கள் கழிப்பிடத்தை பயன்படுத்துவதற்கு ஒரு பொது கழிப்பிடம் கூட இல்லாம காட்டுக்கு போக வேண்டிய சூழ்நிலை. என்ன ஆட்சி நடத்திட்டு என்ன ஆட்சி நடத்திட்டு? ஒரு கிராமத்துல கழிப்பறை இல்ல. இன்னும் அந்த பொண்ணு காட்டுக்கு போயிருக்குமா? கொலை செய்யப்பட்டிருக்குமா? பாலியல் கொடுமை நடந்திருக்குமா? அப்ப ஓட்டை வாங்கிட்டு என்ன ஆட்சி பண்ணிட்டு இருக்கீங்க? மக்களை ஏமாத்திட்டு இருக்கீங்களா? ஓட்டை வாங்கிட்டு நம்ம வீட்டு பொண்ணா இருந்தா விட்டுருவோமா? நம்ம அந்த அம்மா இங்க பேட்டி கொண்டு போய் எடுத்து பாருங்க, யூடியூப்ல இருக்குது. அப்படியே கதறி அழுவுது. என் பொண்ணை கண்ணந்துட்டமா வெட்டி போட்டு போயிட்டாங்க, அவங்களை யாரும் தயவுசெய்து சும்மா விடாதீங்க. அந்த அம்மா கதறி அழுவுதியா? கதறி அழுவுது. தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு வீட்டில் இருக்கக்கூடிய சாதாரண குழந்தைகள், பெண்கள், மாணவிகள், வேலைக்கு போறவங்க ஒருத்தர் கூட நிம்மதியா வெளியே போக முடியல. வயிற்றுல நெருப்பு கட்டிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க.